ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சி பெரியவரை தரிசிக்க வந்த ஒரு பக்தர், அவரின் முகத்தில் வருத்தம். பத்திரிகையில் அவர் படித்த செய்தியே அதற்கு காரணம். என்ன விஷயம் என்று கேட்டார் சுவாமிகள். ராவணன் சீதையை கடத்திய போது அதே காட்டில் சற்று தூரத்தில் தான் ராமன் இருந்தான். ஆனாலும் சீதை இட்ட கூச்சல் கூட அவனுக்கு கேட்கவில்லையே. அப்படிப்பட்டவனுக்கு பக்தர் கூப்பிட்டால் எப்படி கேட்கும் என்று பத்திரிகையில் எழுதியிருந்தனர். ராமரை பற்றி இப்படி குறைவாக எழுதினார்களே என்று மனம் வேதனைப்படுகிறது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை என்று கண்கலங்கினார். சுவாமிகள் கலகலவென சிரித்தபடி ராமாயண நாடகம் நடக்கிறது. இதில் வால்மீகி மகரிஷி சிறுவர்களான லவகுசர்களை ராமரிடம் அழைத்து வருவது போல் ஒரு காட்சி. ராமராக வேடமிட்டவர் ராஜபாட் ராமசாமி ஐயங்கார். அது மட்டுமல்ல, அவரது சொந்த பிள்ளைகளே லவகுசர்களாக நடித்தனர். நாடக ராமர் வால்மீகியிடம் இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார். அப்போது என்ன இது, ராமசாமி ஐயங்காருக்கு சொந்த பிள்ளைகளையே அடையாளம் தெரியலையே என்று நாடகம் பார்க்கிறவர்கள் கேலி செய்யலாமா? அல்லது நாடக வால்மீகி, நீங்கள்தானே ராமசாமி ஐயங்கார், உங்களின் சொந்த பிள்ளைகள் தானே இவர்கள் என்று பதில் சொன்னால் இது எத்தனை ரசபாசமாக இருக்கும். உண்மையில் இருப்பதை, நமக்கு தெரிந்ததை நாடகத்தில் அப்படியே சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நடிப்பு. நாடகம் பார்ப்பவர்களும் என்னடா இது, ஐயங்காருக்கு தன் குழந்தைகளையே அடையாளம் தெரியவில்லை என்று நினைக்க மாட்டார்கள். அதுபோல மகாவிஷ்ணுவும் பூலோகத்தில் ராமனாக தனது சக்தி ஞானத்தை மறைத்து கொண்டு மனிதனாக வாழ்ந்தார். மனித ராமனுக்கு சீதையின் கூச்சல் கேட்காது. ஆனால் கடவுள் ராமருக்கு பக்தரின் குரல் கட்டாயம் கேட்கும். விளக்கத்தால் தெளிவு பெற்ற பக்தர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய